ஆண்டவர் இந்த இடத்தில் ரெண்டு பிரிவினையை காட்டுகிறார். ஆண்டு சொல்ற என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் என்ன செய்ய போற வித்தியாசம் உண்டாக போற. ஆண்டு சொல்ற என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும். பார்வோனோடு கூட ஆண்டவர் பேசுற காரியம் இதுதான். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். நாங்க விளங்கிக் கொள்ளணும். இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, நாங்களும் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்வது நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தனித்துவமானவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதனால தான் வேதம் சொல்லுது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே என்ன செய்யுங்க. நீங்க இருளுக்குரியவர்களாக அந்தகாரத்துக்குரியவர்களாக நடக்காதீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. சொல்லப்படுது என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் என்ன செய்வேன், வித்தியாசத்தை நான் உண்டு பண்ணுவேன். நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாடு, என் ஜனங்கள் இருக்கிற இந்த பிரதேசத்திலே, இந்த தேசத்தை நான் வாதிக்கிற பொழுது, தண்டனைக்கு உட்படுத்துகிற பொழுது, அந்த தீமைகள் என் ஜனங்களை அணுகுவதில்லை. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். பாருங்க, உலகம் முழுவதும் என்ன வந்தது, கொரோனா வந்தது. முழு உலகமும் என்ன வந்தது, கொரோனா வந்தது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை என்ன செய்தார், பாதுகாத்தார். நிறைய பேர் அதனால தேவ பிள்ளைகளும் கூட, தேவனுடைய பணியாளர்களும் கூட கர்த்தருக்குள்ள போனாங்க, இல்லைன்னு இல்லை. அவங்களும் மரணத்துக்கு முகம் கொடுத்தாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் நீங்களும் நானும் உயிரோடு வாழ தேவன் உதவி செய்திருக்கிறார். தேவன் நமக்கு உயிர் தந்திருக்கிறார். இல்லையென்றால் இந்த இடத்துல இருக்கிற நமக்கு எத்தனை பேருக்கு கொரோனா வந்திருக்கு சொல்லுவீங்களா? வரையில்லையாண்டு வரையிலன்னு சொல்லுவீங்களா? எல்லாருக்கும் வந்திருக்கு, வரையில்லையா? வீட்டை விட்டு தான் நீங்க போயில. நான் கொரோனா கூட வீட்டை விசிட் பண்ணியிருக்கு. ஏன்னா வீடு சந்திச்சு எல்லாம் போயிருக்கு. ஜனங்கள் தான் வெளியே வரையில்லை, ஊழியக்காரர் வெளியே வரையில்லை, வீடு சந்திக்க இல்லை, விசுவாசிகள் சேர்ச்சுக்கு வரையில்லை. ஆனால் கொரோனா வீட்டுக்கு வந்திருக்கு. ஆனால் தேவன் நமக்கு உயிரை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது என்னத்தை பிடிச்சது வந்து சொல்லுவாங்க, அது தொண்டையை பிடிக்குமா? தொண்டையை பிடிச்சா என்ன செய்யாது, ஒன்றும் செய்யலாது. அதனால தான் நாங்கள் கத்தி தேவனை துதித்து பாடி சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஏனென்றால் அந்த கொரோனா வந்து கூட தொண்டையை பிடிக்க விடாம கர்த்தர் காத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அது வித்தியாசமான ஒரு அனுபவம். அந்த பொல்லாத அந்த கொள்ளை நோய் உங்களை மேற்கொள்ளாதபடி என் ஜனத்தை கர்த்தர் காப்பாற்றினார். ஆமே. பலர் பலவிதமான காரியங்கள் அகப்பட்டிருக்கலாம். ஆனால் மரணம் மனுஷனுடைய கரத்திலே இல்லை, மனுஷனுடைய கரத்தில் இல்லை. தேவன் எல்லாவற்றையும், விசேஷமாக தேவ பிள்ளைகளுடைய ஆயுள், தேவ பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் யாருடைய கரத்தில் இருக்கு? அவருடைய கரத்தில் இருக்கு. நீதிமான் தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறான், நீதிமான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறான். அதனால நீதிமான்களுடைய எல்லா காரியங்களிலும் தேவன் இடைப்படுகிறார், தேவன் நடத்துகிறார். ஆகவே தேவ பிள்ளைகள் ஒருவேளை அவ்விதமான அந்த மரணம் என்கிற அந்த காரியத்தில் அந்த கொள்ளை நோயான அந்த சூழ்நிலையில போயிருப்பாங்க என்றால் தேவன் அவர்களை எடுத்துக்கொள்வதற்கு அந்த சூழ்நிலை ஒரு காரணமாய் அமைந்ததே தவிர அது கொள்ளை நோய் அவங்களை கொள்ளை கொண்டு போனன்னு சொல்ல முடியாது. அதனால நாங்கள் கதைக்கிறது பேசுறது எல்லாம் அவ்வளவு கவனமா இருக்கணும். என்ன நாங்கள் சொல்லிவிட முடியாது, இவங்க ஏதோ பாவம் செய்துட்டாங்க அதனால என்ன செய்துட்டாங்க, செத்துட்டாங்க. அப்படி இல்லை. அது அந்த நியாய தீர்ப்பு செய்கிறது அல்லது அந்த நியாய தீர்ப்பை நடப்பிக்கிறது வந்து தேவன் மட்டுமே, நாங்கள் அல்ல. அதனால நானும் நீங்களும் நிதானமாக எங்களுக்கு தெரிஞ்சதை பேசுவோம், தெரியாததை அவர் பார்த்துக் கொள்ளுவாங்க. ஹல்லேலூயா. அதனால நானும் நீங்களும் கவனமாயிருக்க வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் பாதுகாக்கப்படுவாங்க, என் ஜனங்களுக்கு இந்த தண்டனை வருவதில்லை, என் ஜனங்களுக்கு இந்த தீமை அணுகுவதில்லை, என் ஜனத்துக்கு முன் ஜனத்துக்கு நான் வித்தியாசத்தை என்ன செய்வேன், உண்டு பண்ணுவேன். ஆண்டவர் இந்த நாட்களிலும் அவிதமாய் செய்வார செய்ய மாட்டாரா? சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் வெக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற பாருங்க, யோவேல் என்ன வாசித்தாங்க, என் ஜனங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற, என் ஜனங்களுக்கு முன் ஜனத்துக்கு இடையில் என்னத்தை உண்டு பண்ணுவேன், வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். நாங்க அப்படி போயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்ற, நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் சொல்றார் ஆண்டவர். ஆனா நாங்கள் எங்களோட வாழ்க்கையில வித்தியாசம் இல்லாதவர்களாய் வாழ்ந்துடக்கூடாது. உலகத்தாரை போல நாங்களும் வாழ்ந்துட்டோம்னா ரெண்டு பேருக்கும் என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. அதனால தான் இருளுக்கும் ஒளிக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை, ஐக்கியப்படாத. இருளும் ஒளியையும் நீங்கள் எவ்வளவுதான் சேர்த்தாலும் அது நிற்க முடியாது. தேவ பிள்ளையா இருக்கிற நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையா இராமல் இருளுக்குள்ள இருப்போமானால் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ முடியாது. அந்த இருள் எங்களை பாதிக்கும், எங்களை அப்படியே கொள்ளை கொண்டு போயிடும். அதனால தேவ பிள்ளைகள் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், வித்தியாசமானவர்கள். எண்ணத்தில எல்லாம் நாங்கள் வித்தியாசமா இருக்கணும். தேவ பிள்ளைகள் எண்ணத்தில எல்லாம் வித்தியாசமா இருக்கணும். சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, ஒன்றா சொல்லுங்க. ஒரு ஆள் 10 சொல்லியாதீங்க, ஒன்று சொன்னா போதும். ஒரு ஆள் ஒன்று என்ன சொன்னீங்க?
உடை 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 நடை பாவனை என்று 3 4 சரி. உடை நடை பாவனை சரி 3 சொல்லிட்டான். உடை உடைய மட்டும் சொல்லியிருக்கலாம், அவன் நடையும் சொல்லிட்டான். பிறகு என்னது பாவனையும் சொல்லிட்டான். ஒரு ரைட். ஒரு எண்ணத்தில் வித்தியாசமா இருக்கும், பேச்சில் ஒரு செயல்ல நாங்கள் வித்தியாசமானவர்கள், நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்றால் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அவருடைய ஜனமாய் அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வோமானால் தேவனுங்களுக்காய் காரியங்களை செய்வார். இங்க சொல்லப்படுது என் ஜனங்கள் நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். இங்க சொல்லப்படுது என் ஜனங்களுக்கு உன் ஜனங்களுக்கு என்னத்தை உண்டு பண்ணுவேன், வித்தியாசத்தை. என் ஜனங்களை அவர் சொல்றாரு, என் ஜனத்தை நான் பாதுகாப்பேன். என்னுடைய எல்லைக்குள்ளே இருக்கிற என் ஜனங்களை தீமை அணுகுவதில்லை, பொல்லாப்பு அணுகுவதில்லை, வாதைகள் அணுகுவதில்லை. கர்த்தர் நடத்துவார். சங்கீதம் 91 அதைத்தான் நாங்கள் வாசிக்கிறோம். அவருடைய எல்லைக்குள்ள இருக்கிறவங்க. முதல் 2 வசனம் என்ன சொல்லுது? உன்னதமானவருடைய மறைவிலே, அவருடைய எல்லைக்குள்ளே, அவருடைய சிறவுக்குள்ளே, அவருடைய சமூகத்திலே அவருக்கு முன்பதாக உண்மையா இருக்கிறவங்க, அவருடைய எல்லைக்குள்ளே இருக்கிறவங்க என்ன வருவதில்லை. அவங்களுக்கு இரவில உண்டாகிற பயங்கரம், பகலில பறக்கிற அம்பு, இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய், இந்த பொல்லாத தீமைகளுக்கு எல்லாம் என்ன செய்வாராம்? கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இரவில் எல்லாம் பயங்கரங்கள் நடமாடுதா இல்லையா? இரவுல பயங்கரங்கள் நடமாடுது. இது இன்னும் கூடிக்கொண்டிருக்கு. நாங்கள் யுத்த காலத்துல தான் இரவு நேரத்தில் பயங்கரங்கள் வர எல்லாம் பார்த்து பயந்து வாழ்ந்த காலம் உண்டு. இப்ப யுத்தம் இல்லை, ஆனால் பிசாசு பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். இரவு நடுச்சாமங்களிலே பயங்கரமான தீமைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். நானும் நீங்களும் ஜெபித்தால், தேவனோடு கூட அவருடைய அடைக்கலத்துக்குள்ள இருந்தவண்டால் கர்த்தர் எங்களை பாதுகாப்பார், நன்மையை தருவார். அது மாத்திரமில்லை, தீமை அணுகாதபடி கர்த்தர் நடத்துவார். இரவுல தூங்குற நேரத்தில் ஜெபித்துட்டு தூங்குங்க. நீங்கள் புறப்படுகிற நேரத்தில் ஜெபிச்சுட்டு புறப்படுங்க. ஏனென்றால் தீமைகள், பிசாசு யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். நாங்கள் ஜெபிச்சோம் என்றால், நாங்கள் தேவனோடு இருந்தோம் என்றால், அவருடைய எல்லைக்குள்ளே, அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே இருந்தோம் என்றால் அவர் எங்களை பாதுகாப்பார். இந்த யாத்திராகமத்தில் ஆண்டு சொல்கிறார், நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன், என் ஜனங்களை நான் பாதுகாப்பேன். எகிப்தில் வந்த கொள்ளை நோய்கள் எதுவும் ஆண்டுடைய ஜனங்களை என்ன செய்யல, பாதிக்கல. ஏனென்றால் தேவன் இருந்தார். அதனால் தான் பாளையத்துக்குள்ளே இருக்கணும். பாளையம் என்றால் ஒரு திருச்சபை, பாளையம் என்றால் தேவனுடைய சமூகம், பாளையம் என்றால் தேவ பிள்ளைகள் அங்கே வாழுகிற அந்த வாழ்க்கை முறைகள். அதை விட்டு எங்க போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது. பேழையை விட்டு, கப்பலை விட்டு வெளியே போகக்கூடாது. பேழை என்ற பொழுது நோவாவின் பேழையை சொல்ற தேவன் சொல்லுகிற அந்த எல்லைக்குள்ள வந்துடணும். இந்த காலம் பயங்கரமான காலம், இந்த காலம் மோசமான காலம். எத்தனை பேர் நீங்க தேசங்களை, நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்களை பார்க்கிற பொழுது நல்ல காலம் என்று பாக்குறீங்களா? அன்றைக்கு போன கிழமை ஒருவனை என்ன செய்துட்டான்? மூண்டாங்கட்டையில கொண்டுட்டான், அடிச்சே கொண்டுட்டான். மரணம் நடக்குது, எப்படி நடக்கும் தெரியாது. தீமை நடக்குது எங்கட கண்ணுக்கு முன்னால. எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ பேர் நாள்தோறும் செத்துட்டே போறான். எவ்வளவு பயங்கரங்கள். நான் தேவனோடு இருந்தால் தேவன் நம்மை பாதுகாப்பார். எல்லையை விட்டுட்டு, தேவனுடைய பாதுகாப்பை விட்டுட்டு வெளியே நின்ற மாட்டோம். எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தேவனுடைய எல்லையை விட்டுட்டு, தேவனுடைய அந்த சமூகத்தை விட்டுட்டு, தேவனுடைய சபையை விட்டுட்டு நாங்கள் வெளியே நின்றோம் என்றால், எங்களுடைய இஷ்டப்படி நாங்கள் வாழுவோம் என்றால் அங்கே என்ன இல்லையா? பாதுகாப்பு இல்லை. தேவன் வர மாட்டார். அதனால தான் நான் சொல்றேன், என்னுடைய எல்லைக்குள்ளவா, அவருடைய சிறகுக்குள்ளவா, அவருடைய சமூகத்துக்குள்ளவா. தீமை உன்னை அணுகாது, கொள்ளை நோய்கள் உன்னை அணுகாது, பொல்லாப்புகள் அம்புகள் உன்னை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. கர்த்தர் காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளணும், நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டு சொல்ல, என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் இடையில நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம், எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா 31:14. மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. யோவேல் என்னத்தை நாங்க பார்த்த, நாங்கள் என் ஜனங்கள் என்ன செய்யப்பட மாட்டாங்க, வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. இரண்டாவது யாத்திராமத்தில் பார்த்த, நாங்கள் என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் என்ன செய்வான், வித்தியாசத்தை. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக அங்கே செயல்படுகிறத பாருங்க. எவ்வளவு நல்ல தேவன் வச்சிருக்கிறோம். இதை விட்டுட்டு நாங்கள்
அந்நியரை போல தேவன் பரியாசம் பண்ணுவதற்கு, தேவனை தூசிக்கிற பிரகாரமாய் வாழக்கூடாது. அவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவன், தேவனுக்கு பயப்பட வேணும், தேவனுக்கு நடுங்க வேணும். ஆண்டவர் எவ்வளவு தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். நாங்கள் எல்லாரும் வீரம் பேசக்கூடாது, எங்களுடைய பலத்தை நம்பக்கூடாது, எங்களுடைய அறிவை நம்பக்கூடாது. ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அதான் வேதம் அழகான ஒரு வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. என்னத்தினால முடியும்? அவனுடைய ஆவியினால், தேவ ஆவியினாலே எல்லாம் கூடும். ஆக பலம் பராக்கிரமம். பலம் என்றால் மனுஷனுடைய சொந்த பலம், பராக்கிரமம் என்றால் அவன் சம்பாதிச்ச அவனுடைய ஞானம், அறிவு, அனுபவம் எல்லாமே. எல்லாத்தையும் நம்பாதே. எதனால முடியும்? ஆவியினாலே முடியும். எது? தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய கிருபையினாலே, தேவ வல்லமையினாலே நடக்கும். இப்ப ஆண்டு சொல்ற பாருங்க, இதுல என் ஜனங்கள் நான் கொடுக்கிற நன்மையினால் என்ன செய்வாங்க? ஆண்டு சொல்ற, நான் அளிக்கும் நன்மை, நான் கொடுக்கிற நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள். அப்ப இந்த உலகத்துல தேவனிடத்துல தான் நன்மை இருக்குதான். யாக்கோபு நிருபத்தில் சொல்லப்படுது, நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஒரு ஈவும் யார்கிட்ட இருக்கடா? தேவனிடத்துல. ஆண்டு சொல்றார், நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள். தேவனிடத்துல நன்மை இருக்கு. இன்றைக்கு சில நேரங்கள் எங்களுக்கு நலமாய் தோன்றுகிற காரியங்கள் இருக்கு, எங்களுக்கு நல்லதாய் தோன்றுகிற காரியங்கள் இருக்கு. ஆனால் ஆண்டு சொல்ற, நான் அளிக்கும் நன்மை. நீங்க தெரிவு செய்கிற நன்மை அல்ல. நாங்கள் சில நேரத்தில் நன்மை எதுன்னு சொல்லி எங்கட மாம்ச பிரகாரமாய் சொந்த முயற்சியில இதுதான் நல்லதுன்னு நாங்க சில நேரத்தில் யோசிப்போம். சில நேரத்தில் அது என்ன செய்திட வேண்டாம், தீமையாய் மாறிடும், அதுங்களோட வாழ்க்கையில மோசமாய் மாறிடும். பைபிள் அப்படி சம்பவங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. நன்மை ஆண்டு சொல்றார், நான் அளிக்கும் நன்மை என்றால் தேவன் என்ன சொல்றாரோ அது நமக்கு நன்மை. ஆண்டு சொல்றார், உன் இனத்தை விடு, உன் வீட்டை விடு, தேசத்தை விட்டு வா. நன்மையா தீமையா? ஆண்டு சொன்னா நன்மைதான். ஆனா புறப்பட்டு வந்தா பஞ்சம் வருது, அங்க புறப்பட்டு வந்தா பிரச்சனை வருது, அங்க புறப்பட்டு வந்தா போராட்டம் வருது. ஆனா தேவன் நன்மையை தான் கொடுப்பார். உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், உங்களை ஆண்டவர் தெரிவு செய்திருக்கிறார், உங்களுக்கு நன்மையை தான் கத்த தருவார். நீங்க சொல்ல முடியாது, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு போராட்டம் இல்லை, எனக்கு துன்பம் இல்லை, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நான் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க சொல்ல முடியாது. என்றால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு. ஆனால் என் ஜனங்கள் அவருடைய நன்மையினால் என்ன செய்வார்? திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, என் தேவன் எனக்கு நன்மை செய்வார். என்ன சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, என் தேவன் எனக்கு நன்மை செய்வார். ஆமென். என் தேவன் எனக்கு நன்மை செய்வார், அவர் எனக்கு ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். நாங்கள் போய் சிக்கப்படக்கூடாது. சொல்லுவார்கள், அக்கறைக்கு இக்கரை, இக்கரைக்கு அக்கறை, பச்சை என்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி அதுதான் அந்த லோத்துனுடைய வாழ்க்கையில நடந்தது. நல்ல மாதிரி தான் தெரிஞ்சது, எல்லாம் போய் அகப்பட்டு எல்லாமே சீரழிஞ்சு போச்சு, எல்லாம் அழிஞ்சு போயிட்டு. நமக்கு நிலமா இருக்கு, நம்முடைய சிந்தனைக்கு, நம்முடைய அறிவு எல்லாம் அப்படி. சில பேர் சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, இப்படியான ஒரு வார்த்தையை பாவிப்பாங்க. எப்படி என்றால், நம்முடைய தலை எல்லாம் எப்படிப்பட்ட தலை என்றால் தேங்காய் தலை. என்ன தலை? தேங்காய் தலை. என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்களே? சொல்லத்தான் வேணும், இல்லாண்டா எங்களுக்கு அறிவு வராது. என்னென்றால் தேங்காய் தலை என்றால் என்ன? குறுகிய சிந்தனை, குறுகிய எண்ணம், அவ்வளவுதான் எங்களுக்கு. ஆனால் தேவன் விசாலமானவர், தேவன் சகலதையும் காண்கிறார். எங்களுக்கு தேவன் சிந்திக்கிற மாதிரி, தேவன் யோசிக்கிற மாதிரி, தேவன் பார்க்கிற மாதிரி பார்க்க முடியாதபடி நாங்கள் குறுகினவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனோடு நாங்கள் இசைந்திருந்தோம் என்றால், தேவனோடு சேர்ந்து வாழ்ந்தோம் என்றால் விசாலமாய் நாங்கள் பார்க்க முடியும். தேவன் பார்க்கிற மாதிரி பார்க்க முடியும், தேவன் விசுவாசிக்கிற மாதிரி, தேவன் பேசுற மாதிரி நாங்களும் பேச முடியும். நான் சொல்ல முடியும், மரணமையும் கூறங்க, மரணமையும் கூறங்க என்று சொல்ல முடியும். ஏனென்றால் தீமைகள், பலவீனங்கள், பொல்லாத காரியங்கள் எங்களை மேற்கொண்டு எங்களை விழுத்தி எங்களை சோர்வடைய பண்ணாதபடி கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் என்னுடைய நன்மையினாலே திருப்தி அடைவார்கள். ஆண்டவர் சொல்ல, என்னுடைய நன்மையினாலே. எத்தனை பேருக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தில சந்தோஷப்படுறீங்க? எத்தனை பேர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை சந்தோஷப்படுறீங்க? ரெண்டு ஆசீர்வாதம் இருக்கு. தேவனுடைய ஆசீர்வாதத்தை சந்தோஷப்படுவோம். வேதம் சொல்லுது, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இதுதான் ஆவிக்குரியது. மாம்சத்துக்குரியது என்ன? நாங்கள் நீதிமொழியில் ஒரு வசனத்தை வாசித்தாங்க, தீமைக்கு தீமை செய்வன் என்ன செய்யாது சொல்லாது. இன்றைக்கு இந்த வாசித்த அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கு, தீமைக்கு தீமை செய்வன் என்று நீ சொல்லாது. அப்ப மாம்சம் என்ன? இதுதான் தீமைக்கு தீமை, பொல்லாப்புக்கு பொல்லாப்பு, அடிக்கு அடி, உதைக்கு உத, இதுதான். ஆனால் வேதம் சொல்லுது, ஆவி சிந்தை என்ன, பரலோகத்தின் ஆசீர்வாதம் என்ன, பரலோகத்தின் நன்மை என்ன? தீமைக்கு நன்மை செய்,
உங்களுக்கு தீமை செய்யறவனுக்கு நன்மையை செய்யுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தேவன் உங்களை புகழுவார், தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிப்பீர்களானால் என்ன நடக்குமா? அழிந்து போயிருவீங்க. கூட வாழ்க்கையிலே அழிவு வந்துடும். அதனால ஆண்டு சொல்றார், தீமை செய்யறாங்களா விட்டு விலகு, அல்லது நன்மையை செய், ஒதுங்கிக்கொள், தேவன் மற்ற எல்லாம் பார்த்துக் கொள்ளுவார். ஆமென். ஆகவே இதில் நாங்கள் பார்க்கிறோம், என் ஜனங்கள் என்னுடைய நன்மையினாலே அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆகவே நாங்கள் செய்கிறது நல்லதா கெட்டதா வசனத்தின் பிரகாரமாய் சீர்தூக்கி பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் செய்கிறது சரியா பிள்ளையா? இப்போ ஒரு ஆள் ஒரு தொழிலை ஆரம்பிக்க போறார். என்ன தொழில்? ஒரு விசுவாசி சாராய கடை ஒன்று ஆரம்பிக்க போறார், வைங்களேன், பார் ஒன்று துவங்க போறார். இப்ப இந்த விசுவாசி என்ன செய்யும்? நான் தொழில் தான் செய்ய போறேன். ஆண்டு சொன்னார், என் கையின் பிரியாசத்தை ஆசீர்வதிப்பேன் சொல்லி. இப்ப என்னென்றால் தொழில் துவங்க செய்யற தொழில் சரியா பிள்ளையான்னு என்ன செய்யணும்? பைபிள் ஊடாக பார்க்கணும், சரியா இது பிள்ளையா இது. அப்ப நாங்கள் எங்களுடைய இஷ்ட பிரகாரமாக நாங்கள் எதை செய்தாலும் நாங்கள் ஜெபித்து தேவ ஆலோசனையை பெற்று தேவனுடைய வழிநடத்தலை பெற்று நாங்கள் செய்வோம் என்றால் தேவனுக்கு நம்முடைய பிரியாசத்தை ஆசீர்வதிப்பார். கையின் பிரியாசம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். தேவனங்கட வாழ்க்கையில் தம்முடைய வசனத்தை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை நிறைவேற்றும் வரை எங்களை கைவிட மாட்டார், நடத்துவார். நம்ம இதான் தேவனுடைய வார்த்தை, சத்தியம் இதுதான். அப்ப நாங்க என்ன செய்யணும்? அவருக்குள்ள அடங்கி இருக்கணும். பேதுரு எழுதின நிருபத்தில் நாங்க பார்க்கிறோம், அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன செய்யுங்க? இருக்க வேணும். அவருடைய எல்லைக்குள்ள, அவருடைய கரத்துக்குள் நாங்கள் இருக்க வேணும். நாங்கள் சொல்லுகிறது, நாங்கள் ஜெபிக்கிறது, நாங்கள் பேசுகிறது, எல்லா விதங்களிலும் நாங்கள் கவனமாய் தேவனை சார்ந்து செயல்படுவோமானால் அதுங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம். ஆகவே இதில் ஆண்டு சொல்கிற, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி அடைவார்கள். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம், நெருக்கடி இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, என் தேவன் எனக்கு அவருடைய நன்மையை தருவார். ஆமென். அவருடைய நன்மையை தருவார். உங்களோட வீட்டுல தேவன் நன்மை செய்வார் என்று விசுவாசிங்க. உங்களோட வாழ்க்கையில தேவன் நன்மையை செய்வார் என்று விசுவாசிங்க. நிச்சயமாய் அவர் நன்மையை செய்து தம்முடைய நாமத்தை உங்களோட வாழ்க்கையினூடாக அங்கே மகிமைப்படுத்துவார். நாங்கள் அடுத்த பகுதி என்னென்றால், சில சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுடைய நிலையை சொல்லி போட்டு சொல்றார், என் ஜனங்கள் என்று சொல்லி அதை அறிக்கை பண்றார். பாருங்க, எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. பாருங்க, தீமை செய்கிற ஜனங்களை பார்த்து அவர் சொல்றாரு, என்னடா, என் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? 2 தீமைகளை செய்யறாங்க. தீமை செய்யறாங்க, என் ஜனங்க தான் தீமை செய்யறாங்க. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற? 2 தீமைகள். ஒன்று என்ன? ஜீவனுள்ள ஜீவ ஊற்றாகிய என்ன செய்தாங்க? முதலாவது விட்டுட்டாங்க. 2வது என்றால் தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை என்ன செய்யறாங்க? தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். 2 காரியம். ஒன்று, அவரை விட்டுட்டாங்க, தங்களுக்கு தொட்டியை என்ன செய்யறாங்க? உண்டு பண்றாங்க. ஆனா அது எப்படிப்பட்ட தொட்டி? வெடிப்புள்ள தொட்டி, தண்ணி நிற்காது. தண்ணீர் நிற்பதற்காக, தண்ணீரை தேக்கி வைப்பதற்காகத்தான் தொட்டி கட்டப்படும். ஆனா அவங்க கட்டுகிற தொட்டி எப்படிப்பட்ட தொட்டின்னா வெடிப்புள்ள தொட்டி. இந்த வீடு கட்டுற மாதிரி தான் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டு சொன்னாரே, வீடு கட்டுறவங்க 2 பேர் வீடு கட்டினாங்களாம். ஒருவன் மணலின் மீது, மற்றொருவன் கண்மலையின் மீது. அப்ப அத மாதிரி தான் நீங்க தொட்டி காட்டுறாங்க. முதலாவது ஆண்டவரை விட்டுட்டாங்க. 2வது அவங்க தங்களோட சொந்த முயற்சி, மாம்ச பிரகாரமான பிரியாசம் இதை செய்கிறாங்க. வசனம் சொல்லுது, மாம்ச பிரகாரமாய் படுகிற பிரியாசம் வந்து எப்படிப்பட்டதான்? வீணானது, அது பிரயோஜனம் இல்லையா? மாம்ச பிரகாரமாய் செய்கிறது. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் பிரியாசப்பட்டவன் அது ஜீவன், அது ஆசீர்வாதம். இங்க சொல்லப்படுது, அவரை விட்டுட்டு என்ன செய்யறாங்க? தங்களோட சொந்த முயற்சியில, சொந்த காரியங்கள்ல. நல்லா கவனிங்க, வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், உங்களோட குடும்பமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும், உங்களோட என்ன காரியமா இருந்தாலும், பிள்ளைகளுடைய திருமணங்களா இருக்கலாம், என்ன எதிர்காலமோ, என்ன முயற்சியோ என்ன செய்யறீங்களோ, அவரை விட்டுட்டு மாத்திரம் செய்யாதீங்க. தேவனை என்ன செய்யுங்க? வையுங்க. கூட வாழ்க்கையில, கூட குடும்பத்தில் அவரை முன்னிறுத்துங்க. உங்களோட காரியங்களில், உங்களோட நடவடிக்கையில அவரை முன்னிறுத்துங்க. ஜெபியுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை முன்னிறுத்தணும். அவரை விட்டுட்டு நாங்க எல்லாம் செய்து சாதிக்கலாம்னா ஒன்றுமே நடக்காது.
எல்லாம் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா கடைசியில நடந்துட்டா எல்லாம் ஃபெயில் ஆயிடும், எல்லாம் தோற்று போயிடும். அதனால தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும் என்றால் கர்த்தரை முன்னிறுத்த வேணும். அடுத்தது உண்மையிலே பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க, வெடிப்புள்ள தொட்டியை கட்டுற நேரத்துல அந்த கட்டுறவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்னையா வெடிப்புள்ள தொட்டியை கட்டுறீங்க, உங்க அறிவு இல்லையா, யோசனை இல்லையா என்று கேட்பாங்க. அப்ப என்ன நடக்குது, என் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, வெடிப்புள்ள தொட்டியை கட்டுறாங்க. இதனால என்ன நடக்குது, பரியாசம் உண்டாகுது, இதனால அவமானம், வெக்கம் உண்டாகிறது. யாருடைய நாமம் தூசிக்கப்படுது, தேவனுடைய நாமம். அப்ப தேவ ஜனங்கள் தேவ பிள்ளைகளாகவே இருந்தா அவ்வளவு நல்லது. தேவனுடைய நாமத்துக்காக துன்பம் அனுபவித்தால், தேவனுக்காக நாங்கள் பாடுபட்டால் உண்மையாகவே பாக்கியம், நமக்கு பாக்கியமே. ஆனால் நாங்கள் எங்களுடைய சொந்த முயற்சியில மாம்ச பிரகாரமாய் பிரியாசப்பட்டு மாம்ச பிரகாரமாய் காரியங்களை செய்ததும் தேவன் இல்லாம அப்படி செய்து போட்டு அதிலே வருகிற அவமானங்கள், அதிலே வருகிற துன்பங்களை ஆண்டவர் மகிமைப்படுவாராக சொல்லலாமா? அற்ப பிரயோஜனம், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால சொல்லப்படுகிறது, அவரை முதலாவது விட்டுட்டாங்க, இரண்டாவது உங்க கட்டுறது எல்லாம் வெடிப்புள்ளதா இருக்கு. ஜீவ தண்ணீராகி அவரை விட்டுட்டாங்க. வேதம் சொல்லுகிறது அவரே ஜீவ தண்ணீர் என்று சொல்லப்படுது, ஜீவ நதி. ஆகவே அவரை விட்டுட்டு நாங்கள் எதையும் செய்ய முடியாது. எங்களோட வாழ்க்கையில தேவன் நம்மை நடத்த வேணும், தேவன் நம்மை ஆளுகை செய்ய வேணும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில தலையாயிருக்க வேணும். ஒரு குடும்பத்தில தேவன் தலையாயிருந்து நடத்த வேணும். குடும்பத்துக்கு யார் தலை? கணவர் தலையா இருப்பார், ஆனாலும் எல்லாத்துக்கும் மேல தலையார் இயேசு சுவாமி, அவர் தான் தலை. சபைக்கு தலை அவர். என்ன, சபைக்கு தலைவர் அவர், குடும்பத்துக்கு தலைவர் அவர். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு யார் தலைவர்? ஆண்டவர் தான். எல்லாரும் நாங்கள் முன்னிறுத்தி, அவரை நாங்கள் கனப்படுத்தி, நாங்கள் அவரை முக்கியப்படுத்தி நாங்கள் செயல்படுவோம் என்றால் தேவன் கூட வாழ்க்கையில் நீங்க நினையாத காரியங்கள் எல்லாம் செய்வார். நினையாத காரியங்கள் என்றால் நன்மையான காரியங்களை செய்வார், வீணான காரியம் இல்லை, பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அதனால கர்த்தரை முன்னிறுத்துங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இயேசுவை முன்னிறுத்து. என்ன, காலையில் எழுந்தவுடன் படிப்பட்டு ஓடிடக்கூடாது, அது உலகம். காலையில் எழுந்தவுடனே இது தேவ சமூகம், ஜெபம், வேதத்தை வாசி, அதுக்கு பிறகு மற்ற காரியத்தை செய். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாம் சில நேரங்களில் நாங்கள் பார்க்கிறோம் என்னென்றால், சில பேர் என்ன செய்யறாங்கன்னா வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சொந்தக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, வேற என்னத்துக்கு முக்கியத்துவம்? உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உலகத்தில் அழிந்து போகிற காரியத்துக்கு எல்லாம் முதலிடம். தேவன் இல்லை. தேவனை பிறகு பார்ப்போம், அடுத்த கிழமை பார்ப்போம், அதுக்கு அடுத்த கிழமை சேர்ச்சுக்கு போவோம், அதுக்கு அடுத்த கிழமை ஜெபிப்போம். அப்படியே என்ன செய்யறாங்கன்னா ஆண்டவரை பின்னுக்கு போட்டுட்டே போறாங்க. இவங்க தான் முன்னுக்கு போறாங்க, இவங்களோட இஷ்டத்துக்கு இந்த வெடிப்புள்ள தொட்டி கட்டுற மாதிரி. ஆனா இவங்க கட்டுறதை பார்த்தா நல்லா கட்டுற மாதிரி தான் இருக்கு. அங்க வெடிப்பு இருக்கிறத இவங்களால கூட பார்க்க முடியல. ஆனா தண்ணி ஊற்றப்படுகிற பொழுது, அதெல்லாம் தண்ணி இல்லாம போற பொழுதுதான் தெரியுது, ஐயோ வெடிப்புள்ள கட்டிடம் அல்லது பிரயோஜனம் பெற்ற காரியத்தை செய்துட்டு. எல்லாம் நடந்த பிறகு பேசி கதைச்சு யோசித்து பிரயோஜனம் இல்லை. அதுக்கு முன்னம் நாங்க என்ன செய்யணும் என்றால் காரியங்களை சரியாக செய்ய வேணும், உணர்வடையோடும், மனம் திரும்பவும், ஒப்புக் கொடுக்க வேணும், தேவனை முன்னிறுத்த வேணும். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென். திருமண வாலிப பிள்ளைகள் திருமண காரியங்களுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்கன்னா ஜெபத்தில் வைங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற துணியை என்ன செய்வார், கொடுப்பார். பொம்பளை பிள்ளைகளா இருக்கலாம், ஆம்பளை பிள்ளைகளா இருக்கலாம், தேவனை முன்னிறுத்துங்க. தாய் தகப்பனா இருக்கலாம், உலக பிரகாரமாய் வசதி வாய்ப்புகளை தேடி ஓடாமல் ஆவிக்குரிய உண்மையான தேவனுக்கு பயப்படுகிற ஆண் மகனோ அல்லது பெண் மகளோ அவங்களை முன்னிறுத்துங்க, ஜெபிங்க. கர்த்தர் அவங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். எதிர்காலம் நல்லா இருக்கு. என்ன, நாங்கள் நிறைய நேரங்களில் உலக பிரகாரமான அறிவுள்ளாக்கள், படிச்சாக்கள், அந்தஸ்துள்ளாக்கள், மற்றது என்னது அந்த இடத்துல புகழ் பெற்றாக்கள், அவங்கள தான் நாங்கள் முன்னிறுத்துறோம். மனுஷன் வாழ்க்கை அதுதான். ஆனா நீங்க ஆவிக்குரிய காரியங்களை முன்னிறுத்துறீங்க என்றால் நாங்கள் வெக்கப்பட்டு போக அவர் விட மாட்டார். என் ஜனங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் அவங்க யாரை பார்த்தாங்கன்னா தேவனை பார்த்தாங்க, தேவனை முன்னிறுத்தினாங்க, ஜெபத்தோடு காரியங்களை செய்தாங்க. அதுதான் அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. ஆக இங்க சொல்லப்படுது, என் ஜனங்கள் ரெண்டு தீமை செய்யறாங்க. ஒன்று என்ன விட்டுட்டாங்க, ரெண்டாவது அவங்களுடைய வேலையில என்ன செய்யறாங்க, என்ன வெடிப்புள்ள காரியங்கள், பிரயோஜனமற்ற காரியங்களை செய்யறாங்க. அதனால்தான் 81ஆம் சங்கீதத்தில் விதமான ஒரு வசனம் இருக்கு. ஆண்டவர் அதிலே விதமாய் பேசுகிறார். 81ஆம் சங்கீதம் 11 வாசி. என் ஜனமோ என் சத்தத்துக்கு என்ன செய்யல, செவி கொடுக்க இல்ல. இஸ்ரவேலுக்கு என்ன இல்ல, அவரில விருப்பம் இல்லை. தேவனுக்குள்ளே ஜெபிக்கிறது விருப்பம் இல்லை, பைபிளை வாசிக்கிறது விருப்பம் இல்லை,
பிரசங்கத்தை கேட்கறது விருப்பம் இல்லை, ஆலோசனை சொல்றது விருப்பம் இல்லை, கண்டிக்கிறது விருப்பம் இல்லை, இப்படி செய்யாத அப்படி செய்யணும்னு சொல்றது என்ன இல்லை, விருப்பம் இல்லை. தேவன விருப்பம் இல்லை, தேவன்ல விருப்பம் இல்லாம போகுது. எத்தனை பேருக்கு ஜெபம் விருப்பம் இல்லாம இருக்கு, எத்தனை பேருக்கு சபை விருப்பம் இல்லாம இருக்கு, சபை கூடி வருகிற பொழுது தேவ சமூகத்துக்கு வருவது விருப்பம் இல்லாம இருக்கு. எத்தனை பேர் இந்த காலை வேளையில விருப்பம் இல்லாமலே வந்தோம். சேர்ச்சுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன சங்கீதக்காரன் சொல்றேன், நான் சந்தோஷமாய் புறப்பட்டு போனேன். ஆனால் எத்தனை பேர் சேர்ச்சுக்கு போகணும் சும்மா இருங்க நாங்க விட்டு நிக்க போறோம், இல்ல கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், ஐயோ என்ற நித்திரையை குழப்புறீங்களே, தூக்கத்தை குழப்புறீங்களே, இப்படி நிறைய காரியங்கள். ஐயோ அதை மிஸ் பண்ணிடுவேன், ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி வச்சு பாருங்க. சில நேரங்களில் எங்களை பிசாசு சோதிப்பான், பல விதங்களை சோதிப்பான். ஆனால் நானும் நீங்களும் சில காரியங்களில் என்ன செய்யணும் என்றால் கவனமா இருந்தோம் என்றால் தேவன் நம் பட்சத்தில் இருப்பார். தேவனை விரும்புங்க, தேவனை வெறுக்காதீங்க. சொல்லப்படுது இஷ்டவேல் என்ன செய்யல, விரும்பே இல்லை. ஏசப்பாண்ட எத்தனை பேருக்கு விருப்பம்? ஆசையாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபிக்கிற நேரம், ஆராதிக்கிற நேரம் விருப்பத்தோடு ஆராதிங்க. சும்மா செய்யணும் பண்றதுக்காக இல்லை, விருப்பமாய் ஆராதிக்கிறதுக்கும் ஏதோ ஒன்று ஆராதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விருப்பத்தோடு ஆராதிச்சீங்கண்டா, இருதயத்திலிருந்து தேவனை நேசித்தீங்கண்டா, அன்பு கூர்ந்தீங்கண்டா, உண்மையாகவே உங்களுடைய ஜெபமே மாறும். உங்களுடைய ஜெபத்துக்கு பெரிய பெரிய அற்புதம் எல்லாம் நடக்கும். ஆமென். ஆகவே தேவை உள்ள சுயநலவாதிகளா இருக்கக்கூடாது. தேவை வந்தாத்தான், பிரச்சனை வந்தாத்தான், வியாதி வந்தாத்தான் என்ன செய்யறது? கர்த்தரை தேடுறது, ஜெபிக்கிறது, உபவாசிக்கிறது இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுங்க. ஏன்னா நாங்கள் பிரச்சனை வந்தா மட்டும் விழுந்து கர்த்தரை தேடுறது இல்லை. நல்லா இருக்கிற சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடணும். நல்லா இருக்கிற சூழ்நிலையில எனக்கு டைம் இல்லை, நோ டைம், ஐ ஆம் பிஸி. என்ன இதானே சொல்றாங்க. நீங்க நல்லா இருக்கிற நேரத்துல இன்னும் கர்த்தரை தேடணும். ஏனென்றா அவர் எங்களுக்கு கிருபை இன்னும் பெருக பண்ணணும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. ஆண்டு சொல்ற என்னை தேடுங்கள், அப்படித்தானே செய்வீங்க, கண்டடைவீங்க. சொல்றாரு வார்த்தை உண்மையா இல்லையா? என்னை நோக்கி கூப்பிடுங்க, அறியாததை விட்டாதமான பெரிய காரியங்கள் அறிவிக்க. உண்மையா பொய்யா இது? ஏன் நாங்க கூப்பிடுறோம்? இல்லை, கூப்பிடுங்க, ஜெபிங்க. ஆண்டவர் நீங்க தான் சொன்னீங்க என்னை நோக்கி கூப்பிடுங்க, விளங்கால் படியிடுங்க, கதவை போட்டுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த இடத்திலே சில போராட்டத்தோட, சில தடைகளோட, சில பதில் தெரியாத சில சூழ்நிலை இருக்கிறீங்க. கர்த்தர் இடத்துல பதில் இருக்கு, விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பாட்ட பதில் இருக்கு, அவர்கிட்ட வழியும் இருக்கு. எந்த வழியில நீங்க போகணும் மட்டும் அவருக்கு தெரியும். நல்லா நீங்க அவரை சார்ந்து கொண்டீங்கன்னா அவர் உங்களை நடத்துவார். அது அதிசயமா இருக்கு. ஆமே. உங்கள் சத்துரு வெக்கப்பட்டு போவார்கள். ஏன்னா உங்களுக்கு தீமை செய்யறவங்க, அநியாயம் செய்யறவங்க, உங்களுக்கு எதிராக எழும்புறவங்க என்ன செய்வாங்க? வெக்கப்பட்டு போவாங்க. கர்த்தர் காரியங்களை செய்வார். ஆகவே கர்த்தர் பிடிங்க. எப்படி ஜெபிக்காதீங்க, வெறுப்போடு ஜெபிக்காதீங்க, விருப்பம் இல்லாம ஜெபிக்காதீங்க, விருப்பம் இல்லாம ஆராதிக்காதீங்க. என்ன உண்மையாகவே நாங்கள் வசனம் எங்களோட வாழ்க்கையை தொடுதென்றால், எங்களுக்குள்ள ஒரு உணர்வை கொடுக்குதென்றால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். உற்சாகமாய் ஆமென், கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் வருகிற நாட்களிலே இந்த டவுனிலே ஒரு பெரிய அசைவை கட்டளிட போறார். உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் முதலாவது அக்னியை போட போறார். ஆமென். உங்களூடாக கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை சந்திக்க போறார். ஹல்லேலூயா. இது செய்ய போறார். ஆண்டவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இது வெளிப்பட போது வசனம் சொல்லுகிறது. யோவான் 1:1 அதை மாத்தாதீங்க, அது இருக்கட்டும், தெரிஞ்ச வசனம். யோவான் 1 அதிகாரம், சுவிசேஷம் யோவான் 1 அதிகாரத்தில் வார்த்தை என்ன செய்தது? வார்த்தை மாம்சமானது, வசனம் மாம்சமானது. அப்ப இப்ப அக்கினியை போட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டவர், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் உங்களை விட்டு கொடுக்குறீங்களோ உங்களோட வாழ்க்கையில் அதனுடைய பலனை வெளியரங்கமாக காண போறீங்க. நீங்கள் ஒரு கருவியாய் மாற போறீங்க. நீங்கள் ஒரு வல்லமையான பாத்திரமாய் மாற போறீங்க. ஹல்லேலூயா. ஜெபத்தின் வல்லமை உங்களோட வாழ்க்கையை பிடிக்க போகிறது, பற்றி பிடிக்க போகுது. இருதயத்திலே அந்த கொழுந்து விட்டு அந்த நெருப்பு பற்றி எரிய போகிறது. நீங்க சொல்லுவீங்க, நாளை ஜெபிக்காம இருக்க முடியாது, தேவ சமூகத்துக்கு போகாமல் இருக்க முடியாது. கர்த்தர் என்னை விடுவிக்கிறார், கர்த்தர் எனக்காய் காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிறார். விசுவாசிங்க. நான் ஆவியில பார்க்கிறேன், தேவன் கிரியை நடப்பிச்சு கொண்டிருக்கிறார். யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிறாரோ அது வெளியரங்கமாய் மாம்சமானது சொன்னதை போல அது வெளியரங்கமா நாங்க பார்க்க போகிறோம். அநேகருக்கு கர்த்தர் தடைகளை உடைக்க போகிறார். நீங்க ஜெபிக்க உங்களோட குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்வது மாத்திரமல்ல, பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி போவது மாத்திரமல்ல, உங்களுக்கு அற்புதம் நடப்பது மாத்திரமல்ல, அநேக ஜனங்களுக்கு உங்களோட அற்புதம் நடக்க போகுது. உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, நானும் அந்த இயேசு விட்டு வர போகிறேன், நானும் அங்கே வந்து ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் அதை செய்ய போகிறார். பாருங்க, அந்த சத்தத்தை கேட்க போகிறோம்.
ஆமென். அந்த நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, விருப்பம் இல்லாம என்ன செய்யறாங்களா இருக்கிறாங்க என்ற பிறகு அடுத்த 12ஆம் வசனத்தை போடுங்க. 12ஆம் வசனம். பாருங்க எப்படி நடக்கிறாங்க. அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு என்ன செய்துட்டாராம் ஆண்டவர்? விட்டுட்டார். யாரு? என் ஜனங்களை. என் ஜனங்களே சொல்ற, என் ஜனங்களை விட்டுட்டார். அவங்களுடைய இருதயத்தின் கடினத்துக்கு விட்டுட்டார். பிறகு என்னது? தங்கள் யோசனைப்படியே நடந்தார்கள். அப்ப இருதயத்தின் கடினத்துக்கு சில நேரத்தை இருதயத்தை கடினப்படுத்த இந்த வசனம் தான் நடக்கும். என்ன நடக்கும்? விட்டுடுவார், அப்படியே விட்டுடுவார். அதான் வேதம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடிதியிலே சகாயமின்றி சடிதியில என்ன செய்வானா? நாசமடைவான். அப்படியே அழிந்து போகிறது தான். இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. நான் சொல்லணும், இயேசப்பா கிருபையை தாங்க. சில காரியங்களை எங்களால் செய்ய முடியாட்டி, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம ஒப்பு கொடுக்காம எங்களால் முடியல என்றால் இயேசப்பா கிருபையை தாங்க, அவர் கிருபையை தருவார். சில பலவீனங்களை விட முடியலையா? சில தவறான காரியங்களை விட முடியலையா? ஜெபிக்காம முடியாம இருக்குதா? கேளுங்க, கர்த்தருக்கு அந்த கிருபையை தருவார். ஜெபிக்க வல்லமையை தருவார், அபிஷேகத்தை தருவார், விடுதலையை தருவார். ஆகவே கடினப்பட்டு கொண்டே போச்சுன்னா அப்படியே விட்டுடுவார். நிறைய நேரங்களில் பின்மாற்றக்காரங்களுக்கு காரணம் என்ன? பின்மாற்றம் ஒன்று, அவங்க தங்களோட மறைமுகமான பாவத்தில் இருந்தாங்க. இரண்டாவது, தங்களுடைய இருதயத்தில் உணர்வடையாம என்ன செய்தாங்க? கடினப்பட்டு கொண்டே இருந்தாங்க. ஆண்டவர் விட்டுடுவார். போ, அப்படியே போ, பின்வாங்கி போய் இன்றைக்கு ஆண்டவர் இல்லை ஒன்றும் இல்லாம அப்படியே வேதம் சொல்றது நாசமாய் போவான், அழிஞ்சு போயிடுவான். ஆகவே அடிக்கடி கடிந்து கொள்ளப்படுகிற பொழுது, ஆலோசனை வருகிற பொழுது இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. சொல்லப்படுது, கடினத்துக்கு விட்டு விட்டு நானே விட்டுட்டேன் அப்படி என்ற ரோமர் 1 நினைக்கிறேன். அங்க சொல்லப்படுது, தன் உணர்வில்லாத இருதயம். என்ன உணர்வில்லாத இருதயம்? இருளடைந்தது. ஆகவே நாங்கள் உணர்வு உள்ளவர்களா இருக்க வேண்டும். சரி, இந்த 12ஆம் வசனத்துல பாருங்க. அடுத்தது என்னது? தங்கள் யோசனையின்படியே நடந்தாங்க. நாங்க யார்கிட்ட யோசனையில நடக்கிறோம்? எரேமியாவின் புத்தகத்தில் விதமாக ஒரு வசனம் இருக்கு. அவர் யோசனையிலே பெரியவர், செயல்களிலே வல்லவர். ஆகவே யார்கிட்ட யோசனையில நடக்கிறோம்? இன்றைக்கு எங்கட யோசனையில வந்தபடி எல்லாம் ஓடிக்கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமா அது ஆபத்து. யார்கிட்ட யோசனையில நடக்கணும், யாருடைய ஆலோசனையில நடக்கணும், யாருடைய வழியில நடக்கணும் என்றால் தேவ வழியில நடப்போம் என்றால் அவர் எங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோபிலே விதமான ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுது. யாக்கோபு நிருபத்தில் என்ன ஆலோசனை என்றால், நீங்க கேளுங்க, நான் வசனத்தை சொல்றேன், நீங்க பிறகு பாருங்க. என்ன ஆலோசனை என்றால், நாங்கள் இந்த நாளிலே அல்லது நாளைக்கு போய் இந்த இடத்துல என்ன செய்வோம்? வியாபாரம் பண்ணுவோம், அங்க போய் பிசினஸ் பண்ணுவோம், அங்க போய் வேலை செய்வோம், அங்க போய் குடியிருப்போம் என்றெல்லாம் கதைக்கிற ஆக்களுக்கு அங்கே வேதம் ஆலோசனை கொடுக்கிறது என்றால் அப்படி சொல்லாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானார் என்ன செய்வோம்? போ. ஏனென்று நாளைக்கு இருப்போம் உங்களுக்கு தெரியாது. புல்லின் பூவை போல மனுஷன் வாழ்க்கை எப்படி என்றால் புல்லின் பூவை போலவான். காலமில இருந்து மாலையில மறைந்து போகிறான், அல்லது வாடி உதிர்ந்து போகிறான். மனுஷன் வாழ்க்கை தான். அப்ப நாங்க சொல்ல வேண்டிய ஒரு காரியம், தேவனுக்கு சித்தமானார். அப்ப என்ன அர்த்தம்? தேவனை சார்ந்து கொள்ளுங்க, தேவனிடத்துல ஜெபியுங்க. நாளைக்கு அங்க போகிறோம், அந்த இடத்துல போய் நாங்க பிசினஸ் பண்ண போகிறோம், அந்த இடத்துல போய் நாங்க வீடு கட்ட போகிறோம், அந்த இடத்துல போய் நாங்கள் குடியிருக்க போகிறோம், அந்த இடத்துல போய் நாங்கள் படிக்க போகிறோம், அந்த இடத்துல போய் நாங்கள் காரியங்கள் செய்ய போகிறோம். ஜெபியுங்க. ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான வழியை திறவுங்க. போயிட்டு நீங்கள் தாறுமாறான பாதாளத்திலே பள்ளத்தாக்கில் விழுந்துடாதீங்க. சில இடங்கள்ல தேவ ஜனங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் அவிதமாகவே அவர்கள் தங்களுடைய யோசனையில போயிட்டு என்ன செய்யறாங்கடா, வீணாய் போகிறத நாங்க பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு என்ன? தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். இன்னொரு இடத்துல சொல்றார் தன்னுடைய ஜனங்களை பற்றி, யோசனை கெட்ட ஜாதிகள். என்ன கெட்ட ஜாதி? யோசனை, அவங்களுடைய யோசனையை கெட்டு போயிடுச்சு. என்னடா அப்படி அவங்களுடைய யோசனை. ஆனால் இங்க சொல்றார் தங்கள் யோசனையில நடந்தார்கள். அப்ப நாங்கள் யார்கிட்ட யோசனையில நடக்கணும்? யாருடைய ஆலோசனையில நடக்கணும்? தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய யோசனையில நடந்தோம் என்றால் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆமென். நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆகவே நாங்கள் அடுத்த வசனம் கொடுங்க. 13. என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் எப்படி இருக்கும்? நலமா இருக்கும். ஆண்டவருடைய விருப்பத்தை அவர் வெளிப்படுத்துறார். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களின் வழிக்கு வந்தா உழவு நல்லா இருக்கும். யாருக்கு நல்லது? ஆண்டவருடைய வழிக்கு வந்தா யாருக்கு நல்லது? ஆண்டவருக்கு நல்லதா உங்களுக்கு நல்லதா?
எங்களுக்கு தான் நல்லது. ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் உணர்வடைஞ்ச அவ்வளவு நல்லது, என் ஜனங்கள் உணர்வடைஞ்ச அவ்வளவு நல்லது. ஆகவே தேவ பிள்ளைகள் எங்களுடைய யோசனைகள் எல்லாம் தெளிவடைந்தால், தேவனால் தொடப்பட்டால் எவ்வளவு நல்லது. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். என்ன செய்கிறார்? சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஏன்னா சில நேரங்களில் ஆண்டவர் பாருங்க, இந்த சில பேர் பாவம் செய்து கொண்டே இருப்பாங்க. பாவம் செய்து கொண்டே இருக்கிற பொழுது அவங்க நல்லா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, இந்த நான் பாவம் செய்கிறேன், ஆண்டவர் கோவப்பட்டா என்ன செய்யல, தண்டிக்கலன்னு சொல்லுவாங்க. இந்த பார் நான் வீடு கட்டி இருக்கிறேன், இந்த பார் நான் காரில் வாரேன், இந்த பார் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. பார் என்னை ஆண்டவர் அடிக்கல, நான் பாவம் செய்கிறேன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன அடிக்கலன்னு சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க தேவனை அறிஞ்சவங்க. ஆனா உண்டு, பிசாசு என்ன செய்தான்? இயேசு சுவாமி மலையில கொண்டு போயிட்டு, இந்த உலகம் முழுவதும் யார்கிட்ட கருத்துல இருக்கு, என்னட்டா இருக்கு, நீர் என்னை விழுந்து வணங்கினால் எல்லாத்தையும் என்ன செய்வான், உமக்கு தருவான். அப்ப பிசாசு தான் என்ன செய்யறான்டா, பாவம் செய்ய செய்ய அள்ளி அள்ளி கொடுக்குறான். ஏனண்டா இன்னும் பாவத்தை செய், மனம் திரும்புகிறாரு. விளங்கிக் கொள்ளணும். நாங்க அவங்க சொல்லுவாங்க இப்படித்தான், ஆனா முடிவு எப்படிப்பட்டது, வேதனையாயிருக்கு, முடிவு பயங்கரமாயிருக்கு. முடிவு அவங்களோட வாழ்க்கையில அவங்களால் சகிக்க முடியாத, ஐயோ நான் பாவம் செய்தேன், நான் போதகரின் சொல்லை தட்டினேன், என்னுடைய ஆலோசனை கொடுத்த ஆலோசனை சங்கத்துக்கு நான் செவி கொடுக்கேன் சொல்லி என்ன செய்வாங்களாம், கதறுவாங்க. அது வேதனை. ஆகவே வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அழிந்து போயிட்டு. அதனால தேவ பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளணும். இப்படி எல்லாம் ஒழுங்கீனமா நடக்கிறாங்களே, நல்லா இருக்கிறாங்களே, ஆண்டவர் அறியலே நல்லா இருக்கிறாங்களே, இப்படி எல்லாம் தேவ பிள்ளைகள் சில நேரத்துக்கு கதைப்பாங்க. ஆண்டவர் அறியாத ஜனங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அவங்க எப்பவுமே என்னத்துல இருக்கிறாங்கன்னா ஆபத்துலாம் இருக்கிறாங்க. அவங்க மரிச்சாலும் அங்க போறாங்க. நாங்கள் நித்தியத்துக்கு போகும்படியாய் தேவன் எங்களை அழைச்சிருக்கிறார், பரலோகம் போகும்படி அழைச்சிருக்கிறார். ஆகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய யோசனைக்கு, தேவனுடைய ஆலோசனைக்கு நாங்கள் செவி கொடுத்தோம் என்றால் எவ்வளவு நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் அப்படி இருக்கு, நலமாயிருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய பிள்ளைகள் தேவ வழியில நடந்தா நலமாயிருக்கு, நான் தேவனுடைய வழியில நடந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பம் தேவ வழியில நடந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். என் தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய வழியில நடந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். என் மனைவி கர்த்தருடைய வழியில நடந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். என் கணவர் தேவனுடைய வழியில நடந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். ஜெபிங்க, கர்த்தர் காரியங்கள் செய்வார். உங்களுக்குள்ள அந்த பாரம் வரட்டும். இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள், உங்களோட வீட்டிலே, உங்களோட வாழ்க்கையிலே, குடும்பத்தில, குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் தாறுமாறாய் அல்லது தங்கள் யோசனையில நடந்து கொண்டிருக்கிறாங்களோ, ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு உணர்வை கொடுக்கிறாரா, ஜெபிக்கும்படியாக ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் அவங்களை சந்திப்பார், கர்த்தர் அவர்களை தொடுவார், நிச்சயமாய் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எழுப்பி நிற்போம் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி இயேசுவே, ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. என் ஜனங்கள் யோசனை கெட்டவர்களாய் இருக்கிறார்கள். என் ஜனங்கள் தங்கள் யோசனையில போகும்படியாக அவர் விட்டு விட்டார். இந்த காலை வேளையிலே உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சிலரை குறித்த ஒரு பாரம், உங்களுக்குள்ளே ஒரு பாரம் உண்டாகி கொண்டிருக்குதா? இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். ஜெபிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக. ஜெபிக்கும்படியாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. அங்கே பார்க்காத, கொஞ்ச நேரம் தான் ஜெபிக்க போறோம். என் ஜனங்கள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, அசட்டை பண்ணினார்கள், தங்கள் வழியில நடந்தார்கள், யோசனை இல்லாமல் இருந்தார்கள். எவ்வளவு மோசமான காரியம். இதுவரை நடத்தின தேவன் இனி நடத்துவார். விசுவாசிங்க, என் தேவன் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பார், எனக்கு விடுதலை கொடுப்பார், என் அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். ஓ நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஷதரவர ஷதரலரா. பாட்டு
சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா. தொடர்ந்த போராட்டங்கள், சில தடைகள், நீங்கள் எதிர்பாராத பிரச்சனைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிறது. இந்த காலை வேளையில நீங்க ஜெபிக்கும்படியாக கர்த்தர் உங்களை தூண்ட விரும்புகிறார், உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். தேவன் உங்களுக்கு அந்த ஜெபத்தின் வல்லமை தர விரும்புகிறார். நீங்க ஜெபிக்க கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். கர்த்தர் மாற்றங்களை கொடுக்க போகிறார். ஓ, நீங்கள் எதிர்பாராத அபிஷேகங்களை நீங்கள் காண போறீங்க. ஜெபிக்க கர்த்தாவே அந்த ஜெபத்தின் வல்லமையினாலே என்னை நிரப்பும் ஐயா, நிரப்பும் ஆண்டவரே. உம்மை புகழ்ந்து பாடுகிறேன். ஓ நன்றி ஆண்டவரே, தள்ளாட விட மாட்டேன். உம்முடைய சத்தத்துக்கு, உம்முடைய யோசனைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், காரியங்களை செய்வார்.